அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 2 வகுப்பு நம்ம நிறைவு செஞ்சுருக்கிறோம். அதனுடைய முதல் வகுப்பை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டதுடைய இந்த வகுப்பினுடைய நோக்கத்தை நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் அதோடைய நோக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கும் போது தான் ஆரம்பம் முதல்ல கடைசி வரைக்கும் சரியாக அதே நோக்கத்திலே பயணித்து நம்ம எதுக்காக இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டதோ அதனுடைய இலக்கை அடைய நமக்கு உதவியாக இருக்கும். சரியான இதை அடைய முடியும், அந்த நோக்கத்தையும் நம்ம அடைய முடியும். இல்லை அப்படின்னா நோக்கத்தை நம்ம சரியாக தெளிவாக புரிஞ்சிக்கலன்னா நம்ம வேறு ஒரு டைவர்ட் ஆகி வேறு ஒரு விஷயம் பாதையில் மாதிரி கடைசியில் இந்த வகுப்பு எனக்கு அவ்வளோவா பயனளிக்கலப்பா, இதில் அப்படி பெருசாக ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான இதில் தான் முடியும். அதனால் இதனுடைய நோக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கும் போது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ என்ன சொல்ல முனைகிறாங்களோ அதை நம்ம 100% இன்ஷா அல்லாஹ் கற்றுக்க முடியும். சரி, இப்போ இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், குரான் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதர்களுக்கு என்ன போதிக்கிறான் அப்படிங்கிறத ஒரு ஆசிரியர் வழியாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. ஏன்னு கேட்டால் அதை கற்றுக்க நிறைய சோர்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற இணையதள வசதியில் முக்கியமாக ஏஐ இருக்குது. நம்ம என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எப்படி கேட்டாலும் 24/7 நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது விஷயங்களை. அப்போ இந்த மாதிரி இதை தெரிஞ்சிக்க நிறைய சோர்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதையே நம்ம திருப்பி செய்யணுங்கிற அவசியமோ தேவையோ கிடையாது. சரி, அப்போ இது குரான் என்ன சொல்ல போகுது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான வகுப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கான வகுப்பு கிடையாது. வேறு என்ன, நம்மளை ஒரு பெரிய அறிஞராக்கிறதுக்கான வகுப்பா, ஒரு ஆலிமா? ஏன்னா ஒரு அறிஞர் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருக்கணும், வேர்ட் பை வேர்டாக லைன் பை லைனாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கும் போது ஒரு ஆசிரியர் கீழே நம்ம உட்காந்து பயின்று அப்படி அறிஞராக போகிறோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வகுப்பும் கிடையாது. நம்மளை அறிஞராக்கிறதுக்கான ஆலிமாக்கிறதுக்கான வகுப்பும் இது கிடையாது. ஏன்னா அறிஞர் ஆகிறது அப்படிங்கிறதுல ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் நாளைக்கு மஹ்ஷரில் 3 பேரை விசாரிப்பானாம். அவங்க யாருன்னு கேட்டால் உலகத்தில் பெரிய அளவில் நன்மை செஞ்சவங்களாக கருதப்பட்டவங்க. அதாவது உலகத்துடைய பார்வையில், மனிதர்களுடைய பார்வையில் நிறைய நன்மைகள் செஞ்சவங்களாக இருப்பாங்களாம் பார்வைக்கு. அவங்கள கூப்பிட்டு எல்லாம் விசாரித்து கேள்வி கேட்டு அவங்களுடைய பதிலில் திருப்தியில் நல்லா நரகத்தில் போட்டுருவானாம். அதை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, உனக்கு அறிவு, ஞானம், வசதி, வாய்ப்பு எல்லாம் கொடுத்தனே, நீ எப்படி பயன்படுத்தின அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாராம், நான் குரானை கற்றுக்கிட்டேன், பிறருக்கும் கற்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம். அவர் ஒரு ஆலிம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ எல்லாம் செஞ்ச, கற்றுக்கிட்ட கற்றுக் கொடுத்த, ஆனால் நீ என்ன நோக்கத்துக்காக அதெல்லாம் செஞ்சியோ அந்த நோக்கத்தை நீ அடைஞ்சிட்ட. உலகத்தில் உன்னை எல்லாரும் அறிஞர்னு அழைக்கணும், உன்னை எல்லாம் ஆலிம்னு பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீ அதை கற்றுக்கிட்ட. அதனுடைய பயனை நீ உலகத்திலே அடைஞ்சிட்ட. அதனால் இப்போ நீ நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிடுவானாம். அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அறிஞர் ஆகிறதுங்கிறதுல ஷைத்தான் நம்ம மனசில் எந்த மாதிரியான எண்ணங்களை போடுவான், எப்படி வருவான், என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படிங்கிற அதை எதிர்கொள்கிற வல்லமையோட நம்ம அதை எதிர்கொள்ளும்போது நம்ம அறிஞர் ஆதல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளால் வர முடியும். அதை பற்றின அந்த ஆபத்தை பற்றின நமக்கு அறிவு இல்லாமல் ஒரு கவனமற்று இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை பெரிய சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்லும்போது, நரகத்தில் நிறைய மனிதர்களை போடப்பட்டிருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்களாம், உன்னால தான்ப்பா நான் இங்கே இருக்கிறேன், என்னால் தான்ப்பா நீ அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசிக்குவாங்களாம். அப்போ அதில் ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து கேட்பாராம், ஏப்பா நீ எப்படிப்பா இங்கே, நீ நரகத்திற்குரிய ஆள் இல்லையே, நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். நீ உலகத்தில் எங்களுக்கு நன்மை ஏவுன, இந்த நன்மைகளெல்லாம் செய் அப்படின்னு சொன்ன,
இதெல்லாம் தீமை செய்யாத, தடுத்துக்கோ அப்படின்னு நீ சொன்ன. நீ எப்படிப்பா இப்போ நரகத்தில் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த மனிதர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், வயிறு வெடித்து குடல்களெல்லாம் வெளியே வந்து அதை தூக்கிக்கிட்டு அவர் வந்து நரகத்தை சுற்றிக்கிட்டு இருப்பாராம். செக்கு மாடு சுற்றுறத கூட சுற்றிக்கிட்டு இருப்பாராம். அப்போ ஒரு பிறருக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்துருக்காங்கும்போது அவர் ஒரு நல்ல ஒரு அறிவில் சிறந்தவராக தான் இருக்கணும், நல்ல கற்றுருக்கணும். அதை பிறருக்கு தெளிவுபடுத்தணுங்கும் போது அதுலேயே ஒரு நல்ல தெளிவான அறிவுடையவராக தான் இருந்திருக்கணும். அப்படி இருந்த ஒரு மார்க்க ஞானம் பெற்றவர், ஒரு மார்க்க அறிவு உடையவர் வந்து நரகத்தில் வந்து போடப்படுறாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த அறிஞர் ஆதல் அப்படிங்கிறதுல ஆபத்து இருக்குது. இந்த ஆபத்தை கண்டறிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், படிச்சுக்கிட்டா போதும், நிறைய கற்றுருக்குறோம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தாமல், இதில் ஷைத்தான் நம்ம மனசில் என்ன மாதிரியான எண்ணங்களை போடுவான், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது இப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்குது. அதில் கவனம் இருந்தால் நமக்கு வந்து இது மறுமை வெற்றியை தரும். ஏன்னா குரானுங்கிறதே மறுமைக்கான வெற்றி தான். கடைசிட்டு அந்த குரானை படிச்சுட்டே நரகத்திற்கு போகும்போது வந்து அது ஆபத்தில் முடியுது. அதனால் அறிஞர் ஆதல்ங்கிறதுல ஆபத்து இருக்குது. ஆனால் இந்த ஆபத்தை ஓவர் கம் பண்ணி நம்மளால் சொர்க்கம் போகலாம். ஆனால் அதுக்கான வகுப்பு வந்து இது கிடையாது. அது நம்மளை அறிஞர் ஆக்கிறதுக்கான வகுப்பு வந்து இது கிடையாது. சரி, வேறு என்னப்பா அப்படின்னு கேட்டால் வந்து இது ஒரு மாற்றத்திற்கான வகுப்பு. மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு வாழ்வியல் மாற்றம். மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அனைத்தையும் உள்ளடக்கியது. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வழிபாடு, சொல், செயல், நடத்த, பேச்சு, எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்வியல் மாற்றம் தான் வந்து இந்த வகுப்புக்கான நோக்கம். சிந்தனை மாற்றம் அந்த மாதிரி. இப்போது எப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கூறுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வந்து குரானாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரான், அதாவது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அது அப்படியே வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா குரானை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்ந்துருந்தாங்க. அவங்களுடைய இப்போ நம்ம வந்து ஒரு மனிதரை அறிஞ்சிக்கணும். அதாவது இப்போ நம்ம ஹிந்துஸ் பார்க்குறோம், கிறிஸ்டின்ஸை பார்க்குறோம். அவங்க மதங்களெல்லாம் எப்படி அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அவங்கள பார்த்து தான் நம்ம அவங்களுடைய மதங்களை வந்து அறிஞ்சிக்கிறோம். எப்படி அவங்க வந்து வழிபடுறாங்க, அவங்களுடைய கடவுள் என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத அந்த மதத்தை வந்து அந்த மனிதர்களை வச்சு தான் நம்ம வந்து அறிஞ்சிக்கிறோம். நம்ம யாரும் போய் அவங்களுடைய வேதங்களை வந்து பெருசாக எடுத்து படிக்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் ஒரு முஸ்லீமை பார்த்து தான் நம்முடைய மதத்தை வந்து இஸ்லாத்தை வந்து அறிஞ்சிக்குவார். ஓ, இஸ்லாம்னா இதுதான் நாட்டுக்கு, அவங்க இப்படி இருக்கணும் மாட்டுக்கு, இப்படிலாம் இருக்கணும் மாட்டுக்குங்கிறத அறிஞ்சிக்குவார். அதனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து இன்ஷா அல்லாஹ்வின் சொல்படி வந்து குரானிய மாற்றமாக, ஒரு வாழ்வியல் மாற்றமாக வந்து இருக்கணும். அதற்கான வகுப்பு தான் வந்து இது. அதே மாதிரி அறிவை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்று அறிவு, வெறும் அறிவு மட்டும் நமக்கு வந்து பயன் தராது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்ம எவ்வளவோ வந்து நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மைண்டில் லோட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆனால் அந்த தெரிந்து வச்சிருக்கிற அந்த விஷயம் மட்டும் நமக்கு பயன் தருமா அப்படின்னு கேட்டால் வந்து தராது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு உடற்பயிற்சி செய்கிறது வந்து நமக்கு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம மனதிற்கு கூட நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனால் அதை எத்தனை பேர் செய்வோம் அப்படின்னு கேட்டால் தெரிஞ்ச எல்லாருமே செய்ய மாட்டோம். அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த அறிவு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தருமா? நம்ம அதை செய்யும்போது மட்டும்தான் நமக்கு அது வந்து ஆரோக்கியத்தை தரும். அந்த உடற்பயிற்சி நல்லது, ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்கிற அறிவு நம்ம உடலுக்கான ஆரோக்கியத்தை தராது. அது வெறும் அறிவு, அவ்வளவுதான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம உடலுக்கான ஆரோக்கியத்தை வந்து நம்மளால் அடைய முடியும். அதனால் வெறுமனே அறிவுங்கிறது வந்து நமக்கு பயன் தராது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது 62வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்கிறான், தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்காமல்
அதன்படி நடக்காமல் இருந்தார்களே, அவர்களது உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போன்றது அப்படின்னு வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ தௌராத்துங்கிறது பெரிய வேதம், நம்ம குரான் மாதிரி அதுவும் ஒரு வேதம். அதை அருளின அல்லாஹ் மக்களுக்கு, அது அருளப்பட்ட மக்கள் வந்து அதை தெரிஞ்சிக்கிட்டு அதன்படி நடக்காமல் இருந்தாங்க. அவங்கள வந்து என்ன சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னா, ஏடுகளை சுமக்கின்ற கழுதைகளுக்கு உதாரணமாக வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ வெறுமனே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அடுத்தபடியாக இன்னும் நல்லா சொல்கிறான். சூரா பக்ரால 144வது வசனத்தில், வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் வேதங்களை படிக்கிறீங்க, படிச்சுட்டு மக்களுக்கும் ஏவுறீங்க, ஆனால் உங்களை மறந்துடுறீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டாமா, அப்போ அவங்களும் நரகத்திற்குரியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான். அப்போது வெற்று அறிவாக இருக்கிறது வந்து பயன் தராது. அதை நம்ம செய்யாமல் பிறருக்கு போதிக்கிறதும் வந்து அது நம்மளை வந்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் அறிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பயன்பெறணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததுபடியாக இந்த வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வரும்னு கேட்டால், நம்ம குரானை படித்து அதை நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணும்போது, நம்ம டே டு டே ப்ராப்ளம்ஸ்க்கு அதை சொல்யூஷனாக பார்க்கும்போது அந்த மாற்றம் வந்து நடக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டால், எடுத்துக்காட்டுக்கு அல்லாஹ் 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கிறான், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். நாளைக்காக மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை நம்ம கவனித்தோம்னா நமக்கு என்ன புரியும்னா, நாளைக்கு மறுமைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோங்கிறத நம்ம பார்த்துக்கணும்ப்பா. மூத்தாயிட்டா நாளைக்கு நம்ம மறுமைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கோங்கிறத பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விளங்கிக்கலாம். இதை நம்ம எப்படி டே டு டே லைஃப்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே நாளையை பற்றின ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நம்மளோட ஃப்யூச்சர் என்ன, நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் என்ன, இல்லை நாளைக்கு என்ன, ஒரு வாரம் கழிச்சு என்ன, ஒரு மாதம் கழிச்சு என்ன, அடுத்த வருஷம் என்ன அப்படிங்கிற மாதிரி நாளைய பற்றிய பயம் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அப்போ அந்த பயம் இருக்கும்போது அந்த பயத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, இன்றைக்கி நம்ம அதுக்காக என்ன உழைச்சோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். இன்றைக்கி அதுக்காக நம்ம என்ன உழைச்சிருக்கோம், நாளைக்கு அந்த பயத்துக்கான விஷயத்துக்காக இன்றைக்கி நம்ம என்ன உழைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கும்போது நம்ம நாளைக்கு அந்த விஷயத்தை வந்து எளிதாக அடைஞ்சிட முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு 4 நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 2 நாள் கழிச்சோ ஒரு எக்ஸாம் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தால் எதுவும் ஆக போகிறதில்ல. அந்த பயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கு இப்போயிலேருந்து என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண முடியும், கொஞ்சமாக என்ன பண்ண முடியும்னு பண்ணும்போது நம்ம நாளை அந்த பயத்துக்குரிய விஷயத்தை வந்து நம்ம எளிதாக வந்து கடந்துடலாம். அப்போது இப்படி தான் வந்து நம்ம குரானை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி அதை இந்த வகுப்பினுடைய நோக்கத்தை வந்து நம்ம அடைஞ்சிக்க முடியும், வாழ்க்கை மாற்றத்தை, வாழ்வியல் மாற்றத்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.